ஸ்பாட்லைட் தமிழோட வணக்கம். திமுக வந்து பல விஷயங்கள் தவறு பண்ணியிருக்கு. எலக்ஷன் முடிவு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து அ அதாவது எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறதுல, வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுல மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கு 1. 2வது விஜயோட தேர்தல் அறிக்கை காட்டிலும் வந்து இவங்களுடைய தேர்தல் அறிக்கை ரொம்ப வீக்கா இருந்திருக்கு. 3வது விஜயோட தொண்டர்களே வந்து கிட்டத்தட்ட 1,20,00,000 பேர் இருக்க போல, அதையும் கணிக்க தவறிட்டாங்க. கண்டிப்பா கேரண்டியா வந்து ஒரு 25% 20% ஓட்டு விழும்னு சொல்லி கணித்தாங்க. நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோல வந்து தொங்கு சட்டசபை வந்து அமைய வாய்ப்பு இருக்கு. விஜய் வந்து சிஎம் ஆவார்ன்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய நான் ஒரு 10 வீடியோ போட்டிருந்தேன். அதையும் வந்து கணக்கெடுக்கல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாருக்கும் காச குடுத்து எல்லாரையும் வந்து திமுக ஜெயிக்கும், திமுக ஜெயிக்கும்னு எழுத விட்டேன். கடைசியா நானும் என்ன பண்ணிட்டேன், கன்ஃப்யூஸ் ஆகி என்ன பண்ணிட்டேன், நானும் வந்து விஜய் வந்து 40 தொகுதி ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்படியான போக்கு நடைபெறவுள்ள அது மட்டும் இல்லாம அத தாண்டி இவங்க திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப முக்கியமான அந்த ஊழல் பண்ண மிகப்பெரிய ஊழல் செஞ்ச அ திமுகவோட பிம்பம் சொல்லக்கூடிய ஏவா வேலு, ஆ அ இங்க இது மாரி முக்கியமான ஆட்கள் இருக்காங்க ஒரு 7 பேரு. 7 பேர் தொகுதியில வந்து பாஜக என்ன பண்ணாங்கன்னா, குறி வச்சு ஒரு ரேண்டமா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 10, 10 தொகுதி எடுத்து காலி பண்ணி, அதாவது இஎம்ஐ மிஸ்ல வந்து விஜய்க்கு ஓட்டு போடுற மாரி 5:5 ஓட்டு போட்டா 2 ஓட்டு விஜய்க்கு போற மாரியான செட் பண்ணி விட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க, ஏன் இப்படி குறிப்பிட்ட தொகுதி மட்டும் செட் பண்ணாங்கன்னா, வேற தொகுதியில ஒட்டுமொத்தமா பண்ணா, ஒட்டுமொத்தமா பிரதிபலிச்சா, விஜய் வந்து கிட்டத்தட்ட வந்து பெரும்பான்மையா வந்துருவாரு. பெரும்பான்மை வந்தா என்னன்னா, ஏடிஎம்கே பக்கமும், பாஜக பக்கமும் வரமாட்டாரு. அதனால பாஜக தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு, அத வந்து கைப்புடிச்சு விஜய கைப்புடிச்சு உட்கார வைக்கணும்னு நோக்கத்துக்காக இப்படி செட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள இங்க இப்ப இருக்கிற பல்வேறு ஊடகவியலாளர்களும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, அ நெறைய பேர் வந்து வெளிக்கொண்டாந்து வந்துட்டுருக்காங்க. தொகுதி வாரியா, ஏரியா வாரியா பண்றாங்க. ஆனா, இன்னைய வரைக்கும் திமுக ஒரு வழக்கு கூட போடல. வழக்கு போட்டா என்ன ஆகும்னா, அடுத்தது வந்து இடி ரெய்டு உள்ள வந்து யாரெல்லாம் செக் வச்சிருக்காங்களோ, அவங்கலாம் வந்து ஜெயிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி. இப்ப இதுக்கு அடுத்த கட்டமா திமுக வந்து இவ்வளோ பம்மி இது பண்றதுக்கு காரணம் என்னன்னா, பாஜக எதிர்ப்பு அதெல்லாம் விஷயத்த தாண்டி என்னன்னா, இடி வழக்குலேருந்தும் அந்த கொள்ளையிலேருந்தும் தப்பிக்கணும். அது மட்டும் இல்லாம, இப்போ வந்து விஜய் வந்து ஒட்டுமொத்தமா வெள்ளை அறிக்கை வெளியிட்டார்ன்னா, எந்தெந்த துறையில எவ்வளவு ஊழல் இருக்கு. அதாவது டாஸ்மார்க், கனிம வள கொள்ளை, பொதுப்பணித்துறை இப்படி பல விஷயங்கள்ல வெள்ளை அறிக்கை வெளியிட்டார்ன்னா மாட்டிப்போங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, திமுக வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆட்கள் அனுப்பிச்சு விட்டு, அப்படியே வந்து மக்கள்ட்ட கெட்ட பேர் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்து பொதுப்பணித்துறையில குறிப்பா சொல்லப்போனா, அதாவது மூலதன முதலீடுன்னு சொல்லக்கூடிய பல இடங்கள்ல வந்து இவங்க வந்து நெறைய பில்டிங்கு, பாலங்கள்லாம் நெறைய பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க. அதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சாக்கடைய வந்து தூர்வார்றேன், நீர்நிலைய தூர்வார்றேன், சென்னைய வந்து இந்த இத அ அந்த அதாவது தண்ணி கொண்டு வரேங்கிறது 4000 கோடி, 3000 கோடின்னு பல்லாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு. அத தாண்டி கனிம வளம் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 3, 4 லட்சம் கோடி வந்து ஊழல் நடந்திருக்கு. இப்ப ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே, டிஎம்கேவும் 2ஆ தள்ளப்பட்டு இப்ப வந்து தாவேகாக்கு வந்து முதல் இடத்துல கட்டிங் வாங்கக்கூடிய இது இருக்கு. குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு இப்ப வந்து அவங்க வந்து குத்தகை ஏற்கனவே வந்து திமுக அதாவது 25 வருஷத்துக்கு குத்தகைக்கு வாங்கிட்டாங்க. இப்போ வந்து திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து என்னன்னா, இப்ப குத்தகைக்கு இவங்க திருப்பி வந்து இப்ப இந்த தாவேகா அரசுக்கு வந்து ஒரு கட்டிங்கும், கமிஷனும் குடுக்கணும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,00,000 கோடி, 10,00,000 கோடி வர வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா கூட அந்த குத்தகை எடுக்க போற ஆட்கள் இருக்காங்கல்ல, அந்த அவங்க வந்து என்னன்னா, இந்த காச வந்து ஏர்ன் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் இப்ப ஏற்கனவே வந்து ஒரு மண்டலத்துக்கும் 1,00,000 கோடி 1,00,000 லாரி ஓடிச்சுல்ல. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் 5,00,000 லாரி வந்து ஒவ்வொரு மண்டலத்திலயும் ஓடும். தமிழ்நாடு மழைய வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆய்வு சொல்றாங்க. இப்ப நீ ஐஐடி ஆய்வாளர் என்ன சொல்றாங்கன்னா, 30 வருஷம் மழை காலம் போனாங்க. ஆனா இந்த விஜய் வந்து இப்ப வந்து கட்டிங் வாங்குனாரு. ஒரு 5,00,000 கோடி கட்டி வாங்குனாருன்னா, கிட்டத்தட்ட 1 1/2 வருஷத்துல அதாவது விஜய் ஆட்சி முடியறதுக்குள்ளயே மலையெல்லாம் காலி பண்ணுவாங்க. அந்த போக்கு தான். அது மட்டும் இல்லாம டாஸ்மார்க்ல வந்து கிட்டத்தட்ட வந்து அது வந்து ஒரு ஒரு 2 லட்சம் கோடி ஊழல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இப்ப கட்டிங் வாங்குனாலே 2,000 கோடி, 3,000 கோடி அளவுக்கு கமிஷன் மட்டுமே வாங்கலாம். ஆக இப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு துறையிலும் கமிஷன் மட்டுமே 20,000, 30,000, 40,000ன்னு ஒவ்வொரு துறையிலும் இருக்கு. இப்ப வந்து அடுத்தது வந்து இப்ப ஏற்கனவே வந்து போக்குவரத்து நஷ்டத்துல ஓடுது. எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து நஷ்டத்துல ஓடுது. எலக்ட்ரிசிட்டி போர்டு என்ன பண்றாங்கன்னா, நஷ்டத்த ஈடுகட்ட என்ன பண்றாங்கன்னா, யாரெல்லாம் வீடு பூட்டியிருக்கோ அவங்கலாம் வந்து 1,00,000, 2,00,000 வந்து ஈபி பில் போட வைக்கிறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கா, அங்க ரேண்டமா ஒரு 10 பேருக்கு என்ன பண்றாங்கன்னா, அங்க ஒரு 3,50,000 ரூபாய் வந்து ஈபி பில் போட்டுவிட்டு, பணத்த கட்டுங்க, கேஸ் போட்டுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இவங்க இறங்கிட்டாங்க இப்ப. இதே மாரி ஒவ்வொரு துறையிலயும் மக்கள வந்து சுரண்டி திங்கிற ஒரு போக்கு வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இத தட்டி கேட்க முடியாது. தட்டி கேட்கணும்னா கோர்ட்ல வழக்கு போட்டு அது 5 வருஷம் நடந்து அதுக்கப்புறம் தான் தட்டி கேட்க முடியும். இப்படியான போக்கு தான் இருக்குது. இதே மாரி ஒவ்வொரு துறையிலயும் நடக்குது. இப்ப குறிப்பா வந்து போக்குவரத்து துறையில வந்து எப்படி வந்து நஷ்டமாகுதுன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, பிரைவேட் பஸ்ஸ சீசன் நேரத்தில விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பஸ்ஸ வந்து லோக்கல் பஸ்ஸா விடுவாங்க. மக்கள் இதுல ஏறாம அதுல போய் ஏறுவாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து பஸ்ஸ வந்து வேணும்னே டிலே பண்ணுவாங்க. பிரைவேட் பஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 2 பஸ் பாஸ் ஆகி போய் எல்லா கூட்டத்தையும் ஏத்திட்டு போயிடும். இப்படியான பல தில்லுமுல் வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இதுக்கு வந்து அங்க இருக்கிற டிப்போ மேனேஜர் முதற்கொண்டு எல்லாருமே வந்து அந்த மேனேஜர் முதற்கொண்டு அந்த
மண்டலம் இருக்குல்ல, அந்த மண்டல தலைவர் அங்க மண்டலத்துல இருக்கிற அங்க குறிப்பிட்ட உயரதிகாரிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, கட்டிங் வாங்குறத பார்க்க முடியுது. அவங்க மட்டும் அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒவ்வொரு ஊர் பஸ்ஸாண்டி உள்ள வந்து பிரைவேட் பஸ் ஆட்கள வந்து ஏஜென்ட் வந்து இவங்க வந்து கமிஷன் பண்ணி பேசி வாங்கிட்டு போய் மக்கள் இழுத்துட்டு போறாங்க. வரலன்னா அப்படிங்கிற மாரி ரொம்ப அபியூஸ் பண்றது. கெட்ட வார்த்தை "ஏன் ரூ. 500 குடுத்து போமாட்டியா?" அப்படிங்கிற மாரி கேவலமா பேசுறது. "ஏன் ரூ. 500 காசு இல்லையா உன்கிட்ட?" அப்படிங்கிறது. இப்படிலாம் பேசி என்ன பண்ணாங்கன்னா, மக்கள கொண்டு போறாங்க. இப்படி எங்க பார்த்தாலும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. இன்னைய வரைக்கும் டாஸ்மாக் கடையில வந்து ம் இப்ப சில டாஸ்மாக் உடைச்சிருக்காங்க. இப்ப பார் அதிகமா போகுது. பார் யாருக்கு ஏலம் பர்மிஷன் குடுப்பாங்கன்னா, அதையும் அந்த கூத்தையும் நம்ம பார்க்க தான் போறோம். ஆக ஊழல் நிறைந்த ஆட்சி. ஆனா, இப்போ இவங்க வந்து ஊழல் பண்ண தெரியாது. அதுமாரி ஒவ்வொரு அரசும் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டெய்லியோ 2 நாளைக்கு ஒரு தடவையோ வந்து அமைச்சர்ட்ட போய் கட்டிங் குடுக்குறது அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. பங்கு பரிசுலாம் இருக்கு. இத வந்து எப்படி வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து எப்படி வந்து வந்து கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னொன்னு இவங்க தெரிஞ்சுக்காம இருந்தாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, அரசு அதிகாரிகளும், அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற காவல்துறை அதிகாரிகளும், ஏடிஎம் மீடியாவும் கூட்டணி போட்டு தனியா ஒரு அரசாங்கத்த நடத்திட்டு இருப்பாங்க. விஜய் எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சு, என்ன பண்ணி, எப்படி வந்து மக்கள கவர்ந்து பண்ண போறான்னு தெரியல. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு இருக்கு. என்னன்னா, பத்திரிகையாளருக்கு வந்து சுதந்திரம் குடுக்கணும். மீடியாக்காரர்களுக்கு சுதந்திரம் குடுக்கணும். விஷயங்கள அம்பலப்படுத்துறதுக்கு இருக்கணும். அதுக்கு வந்து அவங்க வந்து தனி பாதுகாப்பு சட்டத்த பத்திரிகையாளர் கொண்டாந்தா, அரசு அதிகாரிகள், ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி, ஊழல் நடக்கிற விஷயங்கள வந்து வெளிக்கொணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பிரபலமான ஊடகம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்குதோ அங்க போயிட்டு கட்டிங் போட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா, பெருநிறுவனங்கள் எந்த பெரிய பெரிய டிவி சேனலும் சரி, நியூஸ் சேனலும் சரி யாரும் சம்பளம் குடுக்க முடியல. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, மணல் அள்ளுறது, கிரானைட் கல் உடைக்கிறது, டாஸ்மாக் கடையில போய் கட்டிங் வாங்கிட்டு வாரம் கட்டிங் வாங்கிட்டு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, காவல்துறையில போய் ஒரு கவர் வாங்கிப்பாங்க. அவன் வந்து 2 பேர அடிச்சு கொன்னுவான். 4 பேர பொய் கேஸ் போடுவான். அதெல்லாம் வந்து எழுத மாட்டாங்க. அதுமாரி வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் போயிட்டு ஒரு வாரம் வாரம் ஒரு 5000, 3000 கவர் வாங்கிட்டு போயிட்டு, நாட்ட குட்டிச்சுவராக்கிடுவாங்க. அதாவது இந்த விஷயத்த மானிட்டர் பண்ணி விஷயங்கள் வந்து மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து நியூஸ் ஆக்கி, நடவடிக்கை எடுக்க வைக்கிறதுக்கு பொறுப்பு வந்து பத்திரிகையாளர் தான். ஆனா, பத்திரிகையாளர் வந்து அரசாங்கம் அதாவது அந்த நிறுவனம் வந்து சம்பளம் தரதில்ல. இவங்க தண்ணி தெளிச்சு விட்டாங்க. இவங்க வந்து சம்பாதிக்க வேண்டிய சூழல் உருவாக்கி வச்சு என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்படி வேலை இறங்கிட்டாங்க. அதனால நாட்ட திருத்த வேண்டியது பொறுப்பு வந்து பத்திரிகையாளருக்கு. பத்திரிகையாளருக்கு வந்து விஜய் அரசாங்கம் வந்து ஒரு வந்து பாதுகாப்பு சட்டம் கொடுத்து, ஒரு உரிய அங்கீகாரம் கொடுத்து, அக்ரிடேஷன் கார்டு கொடுக்குறது, இது மாதிரி விஷயம்லாம் பண்ணணும். இத தாண்டி அடுத்தது இப்ப என்னன்னா, நம்ம அரசியல் பேச வந்தோம்னா, இப்ப என்னன்னா, விஜய் வந்து பாஜக பக்கம் போகக்கூடாதுங்கிறதுக்காக அல்லது ஊழல் விஷயத்த வெளில கொண்டு வரதுக்காக பிற்பாடு அவங்க வந்து கைகோர்த்து இந்த ஊழல்ல பங்கு போடுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, திமுகவுக்கு வந்து விஜய் வந்து ஆதரிச்சிருக்கு. இதே விஷயத்த என்ன பண்றாங்கன்னா, விஜய் வந்து பெரும்பாலும் ஜெயிக்கக்கூடாது, தான் கட்டுப்பாடு இருந்தா தான் சில இடத்துல இஎம்ஐ மிஷின வச்சு கூட்டணி அமைச்சு அமைக்கிற மாரி செட் பண்ணி கரெக்ட்டா அக்யூரேட்டா பாஜக வந்து இந்த விஷயத்த செய்யுதுன்னா, அந்த அளவுக்கு டெக்னிக்கல் டீம் வந்து அவங்கள்ட்ட பாஜக வந்து இந்தியா முழுக்க மெயின்டெயின் பண்றாங்க. அதான் 23 ஸ்டேட்ல வந்து அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு பெரிய பாசிபிலிட்டிய இவ்வளவு டெக்னிக்கா குறிப்பிட்டு வேலை செய்யக்கூடிய அந்த அந்த சிஸ்டமேட்டிக் அந்த இது வந்து அவங்கள்ட்ட இருக்கு. ஏன்னா திமுகட்டயும் அந்த அறிவு இருக்கு. ஆனா நம்மளுக்குன்னா ஆட்சி அமைஞ்சோனே வேலைய தொரத்தி விட்டுருவாய்ங்க. திடீர்னு வேலைக்கு கூப்பிடுவாய்ங்க. 1 வருஷம் வச்சுப்பாய்ங்க, வேலைய தொரத்தி விட்டுருவாய்ங்க. இப்ப பாருங்க, இப்ப திமுக ஐடி வேலை பார்த்த பெண் டீம் வேலை பார்த்த அனைவரும் என்ன பண்ணணும்னா, இப்ப அடுத்தது தவேக பக்கம் வந்து அங்க வேலை பார்க்க போறாங்க. டபுளா வந்து அடிச்சு தாக்க போறாங்க. இப்படியான போக்கு தான். அதாவது திமுகவும் கஞ்ச பிசுனாரிங்க. அவிங்க ஆனா பாஜக அப்படி பண்ண மாட்டாய்ங்க. நாட்ட கைப்பற்றணும். வேற வேற சித்தாந்தம் இருக்கிற வச்சு அவங்க வந்து ஃபுல் ஸ்விங்கா இறங்கி வேலை பார்க்குறாங்க. சரி, இப்ப அடுத்து அரசியலுக்கு வந்தோம்னா, இப்ப வந்து ஏற்கனவே வந்து திருமாவளவன் வந்து இப்ப வந்து சிஎம் ஆக்கி போறதுக்கான ஒரு இது வந்து திருமாவளவன்லே கிரியேட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்கள வச்சு சில விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இத புரிஞ்சுகிட்ட பாஜக என்ன பண்றாங்கன்னா, ஏடிஎம்கே 2ஆ வச்சு இப்போ ஒரு டீம் வந்து கொண்டு போயிட்டாங்க. ஆனா, இதற்கு பிறகு ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, திமுக இப்ப வந்து கிடுகிடுன்னு என்ன பண்றாங்கன்னா, ஆ இந்த இவிஎம் மிஷின் பிரச்சனை வந்து அழகா ஃபைண்ட் அவுட் பண்ணி எங்கெங்க நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அதை வந்து இவிஎம் மிஷினும் அந்த பேட் மிஷினில் உள்ள அந்த சீட்டையும் வந்து ஒன்று சேர்த்து கவுண்டிங் பண்ணால் அந்த விஷயத்தை தகர்க்கலாம். அந்த வேலையை பார்க்க முடியும். ஆனால் அதுக்கும் வந்து தேர்தல் ஆணையம் ஒத்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியானோம்னா ஒரு 3 மாதத்தில் ஆட்சியை அதாவது விஜய் உள்ள ஆதவ ஜனங்கள்லாம் சில பேர் லஞ்சம் ஊழல் வாங்குறாங்க. அதெல்லாம் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அப்போ ஃபுல்லாக மீடியாக்களை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நான் அடுத்து என்ன பண்ணலாம், அதை வந்து கேஸை ஃபைல் பண்ணி அடிச்சதுக்கு கொண்டு போகலாம். ஆனால் அப்படி பண்ணால் வந்து ஏவா வேலு இங்கே இருக்கிற சில பேரை வந்து மத்திய அரசு வந்து தூக்கிட்டு போய் உள்ள வைக்கும். அதெல்லாம் தாண்டி இவங்க வந்து பல பேரை பலி கொடுத்து இந்த விஷயங்களை முன்னெடுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கூட்டணி கட்சிகளில் பேசி இங்கே இருக்கிற திமுகவில் சில ஆட்களில் சில பேசி வந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் தலைமையிலையோ அல்லது எஸ்பி வேலுமணி தலைமையிலையோ முதலமைச்சர் அறிவித்து ஒரு ஒரு ஆட்சியை உருவாக்குனாங்கன்னா ஏடிஎம்கே பாந்து பண்ண முடியும். அதுக்கான அத்தகைய துணிச்சலை வந்து டிஎம்கே பண்ணும்னா பண்ணாது. ஏன்னா அவங்களுக்கு எஜமானனும் பாஜகவாக தான் இருக்காங்க.
இவ்வளோ அரசியல் விளையாட்டுக்கு இடையில திமுக எப்படி இந்த விஷயத்தை எடுத்து தமிழகத்தில் இருக்கிற அரசியல் நிலவரத்தை, அரசியல் எதிர்காலத்தை கலந்து பண்ண போகிற விஷயத்தை தான் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. விஜய் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆட்சிய நிர்வாகத்தை கொண்டு போவார் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அவரை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு பத்திரிகையாளர்கள் நமக்கு இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.